வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இது வந்து ரியல்மியோட T01. இது வந்து பழசுதாங்க. அதான் ஓல்டு 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாக்ஸில் போட்டிருக்கிறதே இப்போ கூட SRK பார்த்தா ஆகஸ்ட் 2024 அதை போட்டிருக்குன்னா. ஆமாங்க, மேனுஃபேக்சர் வந்து ஆகஸ்ட் 2024. ப்ராடக்டோட நேம் இருந்ததுங்க, ரியல்மி பட்ஸ் T01ங்க. இதில் என்னன்னா டியூல் டோன்ரா, போடு கருப்பு உள்ள மஞ்சள். இப்போ வந்து சைடில் ரியல்மி 88 மில்லிசெகண்ட் சூப்பர் லெவல் லேட்டன்சியா. இதில் வந்து 40 மில்லிசெகண்ட்ஸ் கீழே போனால் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். 88லாம் சூப்பர்லாம் கிடையாது. IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட். அப்புறம் AENC நாய்ஸ் கேன்சலேஷன் கால்ஸ், அது எப்படி இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. அப்புறம் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் 5.4 இருக்கு. அப்புறம் 13mm டைனமிக் பேஸ் டிரைவர்ஸ் இருக்கு. 28 hours பிளேபேக் இன்க்ளூசிவ் ஆஃப் கேஸ். ஸோ இதெல்லாம் வந்து சைடில் போட்டிருக்காங்க. ஒர்க்ஸ் வித் ரியல்மி லிங்க்குங்கிறான். அது ஏன்னு தெரியல, நம்ம எப்பயும் செக் பண்ணி பார்ப்போம். நான் ஐஃபோனில் ட்ரை பண்ணேன், அடுத்து நம்ம ஆண்ட்ராய்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை ஹேமலோடியில் சிங்க் பண்ணி பார்த்தீங்களா? ஹேமலோடியா? இவன் வந்து எப்பயுமே ரியல்மி லிங்க் தான். ஹேமலோடி வந்து ஓப்போ அண்ட் OnePlus தான். ஸோ பின்னாடி வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 2999 போட்டிருக்கான். நம்ம வாங்கினது 899க்கு. நாங்கள் வந்து நாங்கள் வாங்கினோம் ஜியோ மார்ட்ல 899 எங்களுக்கு 100,000 அப்படின்னால வாங்கியிருக்கோம். ரெண்டாவது என்னன்னா, நிறைய பேர் வந்து பார்ஷியல் இன்இயர் வேணும், பார்ஷியல் இன்இயர், அதாவது ஹாஃப் இயர் வேணும்னாங்க. சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் அது பார்த்தது. ஸோ இது வரைக்கும் வந்து எப்படி இருக்கு, என்ன ஏது, மற்றபடி பாக்ஸ் கண்டென்ட் என்ன, அதெல்லாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ மேலே வந்து எப்பயும் மாதிரி இந்த யூசர் மேனுவல் இந்த விஷயங்கள்லாம் இருந்தது. வித்தியாசமான பேக்கேஜிங்டா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜிங் கேஸ் பட்டு வெளியே சும்மாவே கிடந்தது. ஆமா, இவ்வளவுதான். உனக்கு இயர்டிக்ஸ் கிடையாது, கேளு, இயர்டிக்ஸ் கிடையாது, கேபிள் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவன் இன்னியர் டைப் இல்லாதனால டிப்ஸும் கொடுக்க வேணாம். அதனால மொத்தமா முடிஞ்சது. டப்பால இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. சரி, இப்போ இந்த மேனுவல் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மேக் இட் ரியல் இவங்களோட எப்பயும் உள்ள அந்த வாசகம் டேகு. அப்புறம் இதுல வந்து இந்த பிளிங்கர் LED வந்து கிரீன் லைட்டா இருந்ததுன்னா 100%, ஃபிளிக்கரிங் கிரீன் லைட்டா இருந்தா 66%. அடுத்து வந்து 33% எல்லோ லைட் ஃபிளிக்கர் ஆகுமா. 33% கீழே போக போக உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெட் லைட்டுக்கு வந்துருமா. ப்ளஸ் மற்றபடி வந்து பார்த்தோன்னா இயர்பட்ஸ்க்கு வந்து 6 hours சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரும்பாலும் 6 hours கொடுக்கறதுக்கு ஒன்றும் பெரிய சேலஞ்செலாம் கிடையாது. AAC தான் உங்களுக்கு, ஹை கோடாக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. அண்ட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எனக்கு சைஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சைஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, அதோட அந்த டிசைனும் பிடிச்சிருக்கு. ஒய்டா இல்ல, ஸோ ஒய்டா இல்லாம மேலையும் கீழேயும் ஷார்ப்பா பாடியை வச்சிருப்பாங்க. இது அப்படியே மோல்டடா முட்டை மாதிரி இருக்கான். பிடிக்க பாம்புக்குள்ளே நமக்கு அடங்குற மாதிரி இருக்கு. ரெண்டாவது என்னன்னா ஹிஞ்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா சம ஸ்டடியாகவும் டியூரபிளாகவும் இருக்கு. ஸோ இதெல்லாமும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். பாட்டம்ல டைப் சி போட்டிருக்கு. மோல்டோட ஃபினிஷிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இது வந்து ஒரு மாதிரி ஃப்ராஸ்டட் மேட் ஃபினிஷு, கம்ப்ளீட் பிளாஸ்டிக்குங்க. சரியா, லோக்கலுக்கும் தூக்கலாக இருக்கிறான். ஆனால் என்ன குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் ஃபினிஷ் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதனால கரெக்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கு. எல்லாத்துலையும் பக்காவாக இருக்கும். அந்த லிட்டை தூக்குறதுக்காக அங்கே மட்டும் ஒரு இது ஓப்பன் இருக்கும். ஆமாம், ஸோ அது பக்காவாக வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து இங்கே வந்து உள்ள ரியல்மி லிங்க் ஆப்பை பற்றி போட்டு வச்சிருக்கானுங்க. ரியல்மி லிங்க் ஆப் நீ வேணால் இன்ஸ்டால் பண்ணிடுப்பே. இது பேரிங் மோடு போகிறதுக்கு. அப்புறம் இப்போ பட்ஸை வெளில எடுக்கிறேன்டா, காதில் மாட்டுறேன், 2 பக்கமும் வந்து இப்படி கை வச்சு அழுத்திட்டே இருந்தேன்னா 5 seconds கழுதுனா பேரிங் மோடு உள்ள போகும். இதே அதை 5 seconds அப்புறமும் வெறுப்பா இன்னொரு 5 seconds பிடிச்சிருந்தா ரீசெட் ஆகிடும். ஓ கேஸ்ல பட்டன் கிடையாது. 5 செகண்ட் ஆயிட்டானா? ஏதாவது பீப் சவுண்ட் வருமா? வருது, எப்பயும் வரும். ரியல்மியில் ஒரு சவுண்ட் வரும், அந்த சவுண்ட் வருது. ஐபோன் இதில் போய் ட்ரை பண்ணி ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டேன். ஃபாஸ்ட் பேர் இல்லை. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து என்ன மேட்டர்னா, ஐஃபோனில் யூஸ் பண்ணும்போது எந்த பேரும் இருக்காது, அதில் பேர் தான் காட்டி தொலையும். அதில் நான் எந்த பேரை எதிர்பார்க்குறது. கரெக்ட். ஸோ AAC கனெக்ட் ஆகிடுச்சு, 100% சார்ஜ் இருக்குன்னு காட்டுது. ஃபாஸ்ட் பேர் இருக்காங்க. அவசர நிமிஷம் சந்தேகப்பட்டோம். சாரி ரியல்மி, கூகுள் ஃபாஸ்ட் பேர் இருக்குது. ஆனால் நாங்கள் பேர் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் காட்டியிருக்கான். சரி, ஓகே. இப்போது ரியல்மி லிங்க் ஆப் இப்போ நம்ம ஆல்ரெடி பேர் பண்ணிட்டோமே, அதனால பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்தியா வந்து ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கும், அது அவ்வளோதான். காட் இட். பேர் டிவைஸ் கேட்குது. காட் இட். ஹலோ நியர்பை வந்துருக்கீங்க. போடுறா, ஒரு நிமிஷம் போடுறா. நீங்கள் எந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணீங்க? நான் இதில் தானே இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால இதில் ஒரு ஐஃபோனில் போயிட்டு ஆண்ட்ராய்டோட கனெக்ட் பண்ணுதான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆண்ட்ராய்டு உங்கள் ஐஃபோனோட பட்ஸ் வந்து ஆண்ட்ராய்டில் கனெக்ட் ஆகுதா? லிபர் பார்ட்ஸில் ஒர்க் ஆகுது. அப்படியா? ஏதோ வராது. நீங்கள் லிபர் பார்ட்ஸில் ஒர்க் ஆகுதுடா. அது ஏதோ தேர்ட் பார்ட்டி ஆப் ஏற்றணுமா? ஒரு பையன், நம்ம இந்தியன் ஒரு பையன் பண்ணியிருக்கான்னு சொல்லி எல்லாம் பெருமையாக சந்தோஷம். என்ன கேட்டுக்கிட்டே இருக்கான். வரீங்களா? டோன்ட் ரிமைண்ட் மீ. வந்துட்டானா? எவ்வளோ ப்ரொஃபைல்ஸ் நான் கொடுத்துருக்கோம். பேஸ் பூஸ்ட் எதுவும் ப்ரொஃபைல்லாம் மாற்றலை, அப்படியே தான் இருக்குது. காம்பி எடுத்துடக்கூடாது. எல்லாமே பயங்கரமாக இருக்கே. ஊரும் பிளட் படவா சவுண்டு எனக்கு வெளில கேட்டுருதுங்க. உங்களுக்கு நான் பேசுறது கேட்குதா?
நல்லாவே கேட்கும். ஏன்னா இது தானே ஓப்பன் டைப் தானே. ஆனால் ஃபுல்லாக வச்சா கேட்காதோ? ஆண்டவரே ஆண்டவரே நீ பேசுறேன்னு கேக்குது, ஆனா என்ன பேசுறேன்னு தெரியாது. பார்த்தீங்களா, என்ன பேசுறேன்னு தெரியல. இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு மாற்ற வேணாம்னு தோணுதுடா. என்னன்னா டபுள் டேப் இதெல்லாம் நார்மலாக அப்படியே இருக்கட்டும். டச் அண்ட் ஹோல்டுக்கு வந்து ஆல்ரெடி வால்யூம் அப் இருக்கு. ஆனால் வேணும் டச் அண்ட் ஹோல்டு பண்ணால் கேம் மோடுங்கிறான். அதெல்லாம் வேணாம். ஒன்றில் இருக்கிற அந்த 88 மில்லி செகண்டுக்கு நான் கேம் மோடு வர போகணும் அப்படா. அப்படிதான் இருக்கு. சரியா? ஆக்சுவலாக என்னன்னா இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கஸ்டமைசபிள் இல்லையா? 3 ப்ரீசெட் கொடுத்துருக்கான். பேலன்ஸ்டில் வச்சா நிஜமா நல்லா இருக்கு. ஓகே. பேஸ் பூஸ்ட் வச்சா அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. நிஜமா பேலன்ஸ் பெஸ்ட். பிரைட் வச்சா ஹை ஃப்ரீக்வன்சிஸை பூஸ்ட் பண்ணுது. ப்ளஸ் வால்யூம் என்ஹான்சர் ஆன் பண்ணலன்னா வால்யூம் படுத்துருது. வால்யூம் என்ஹான்சர் கொண்டு வந்தா எல்லா ஃப்ரீக்வன்சிஸையும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடுது. இதை வச்சிருந்தாலே பேலன்ஸ்டு ப்ரொஃபைல் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அவ்வளோதான். வோக்கல்ஸ் எல்லாமே கேட்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இதில் ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சா ஃபுல் வால்யூம் வச்சாலும் டிஸ்டார்ஷன் மாதிரிலாம் இல்லை. ஆனால் எனக்கு நல்லா கேட்குதுங்க. அதெல்லாம் இல்லை, ஆடியோ லீக் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் 30-40% வால்யூம்லேயே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ஒரு ஹாஃப் இயர் டைப் அப்படின்னும் போது அது எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து ஃபிட் ஆஸ்பெக்ட்ஸில் செம எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லைன்னு மட்டும் தெரியுது. நல்லா பட்டியாக இருக்குது. இவனோட டிசைன் எப்பயுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம மற்ற பட்ஸ் யூஸ் பண்ணி இப்படி வைப்போம். இந்த ஸ்டெம் இப்படி வர மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து ஸ்டெம்மே கீழே பார்த்த மாதிரி தான் இருக்கும். இப்படி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வேலை செய்யும். ஸோ டபுள் டேப் பண்ணிங்கன்னா டொக் டொக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். பாஸ் ஆகிட்டான். திரும்ப டபுள் டேப் பண்ணிங்கன்னா ரெஸ்யூமு. ஸோ அது எல்லாமே பக்காவாக வேலை செய்யுதுங்க. அதெல்லாம் பக்காவாக இருக்குது. அதுக்கு அந்த ஃபீட்பேக் கொடுத்தது தான் எனக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி வியர் டிடெக்ஷன்லாம் கிடையாது. சரியா? அப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, மெட்டீரியல்ஸ் ஆஸ்பெக்டில் கேஸ் பற்றி சொன்னோம். பட் வந்து சூப்பரான ஒரு டிசைன் தான். நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸுக்கு. ஸோ 900க்கு. அதை தவிர இந்த ஃப்ரண்ட் மெஷ் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இந்த மெஷ் வந்து பிஞ்சிரும்னு தோணுது எனக்கு. சீக்கிரமே பிஞ்சிரும்ல. அது வந்து க்ளூ போட்டு ஒட்டின மெஷ் மாதிரி தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும், அது பிஞ்சிருச்சுன்னா அந்த இடம் ஓப்பன் ஆகிடும். ஆனால் சிங்கிள் டேப் இல்லைங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஒரு சில நேரம் சும்மா இப்படி வச்சாலே வந்து பாஸ் ஆகிடும், ப்ளே ஆகிடும். சிங்கிள் டேப் இல்லை, நல்ல விஷயம். இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா? நானும் அதுவும் நல்லா கேட்கும். லைவ்லியாக இருக்குது. அவ்வளோதான். இந்த கோயில் திருவிழாவில் பாட்டும் கேட்டுட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோடையும் பேசிட்டு இருப்பேன். நிஜமா அந்த லைவ்லியாக இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அதனால 30-40% வால்யூம் பக்கா. அப்போ என்ன ஆகும், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். 6 மணி நேரம் அவங்க கிளைம் பண்ணுறதுலாம் அசால்ட்டாக வரும். மொத்தம் நல்ல ப்ராடக்ட் தான். இப்போ கால் பற்றி பார்ப்பீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுகிறேன் தம்பி. இப்போ வந்து ஐஃபோன் ஏர்ல அதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பின்னாடி ஓடுற வண்டி சவுண்டு, காற்று சவுண்டு எல்லாமே பேக்ரவுண்டில் கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் பேசுறதும் கேட்டுருது. இப்போ ஏதோ 2 ஹாரன் நேரம் அடிச்சாங்க. பிபி நான் வாக்கிங் பண்ண வந்து ஐஃபோனில் மாட்டி இந்த பெட்டர் யூஸ் பண்ணி அது அசால்ட் பண்ணலாம். ரியல்மி பட்ஸ் T01 தான் இன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே அவுட்டோரில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடந்த 3 மணி நேரமாக. ஸோ இந்த 3 மணி நேரத்தில் அதில் ட்ரெயின் ஆனது என்னமோ 40% தான். ஸோ இது ஒரு வகையில் பார்த்தா நல்ல பாசிட்டிவ் சைனாக இருக்குது. ஏன்னா அவங்க கிளைம் பண்ணுறதே 6 hours தான். பட் 3 மணி நேரத்துக்கு 40% அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக 6 hours அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அவுட்டோர் கால்ஸ்க்கு வேலைக்காகல. ஆல்ரெடி நீங்கள் வந்து கால் சாம்பிள் பார்த்துருப்பீங்க. ஐஃபோனில் இருக்கிற வாய்ஸ் ஐசோலேஷன் ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் இருந்தே வேலைக்காகல. ஸோ அதனால் அவுட்டோர் கால்ஸ்க்கு சத்தியமாக இது வந்து சஜஸ்டட் கிடையாது. பட் நீங்கள் சும்மா யதார்த்தமாக இப்போ நான் நடக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி நடந்து போகும்போது பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகும். அண்ட் வீட்டுக்குள்ளே ஓகே. அண்ட் மல்டி டிவைஸ் கனெக்டிவிட்டி, அதாவது டியூவல் டிவைஸ் பேரிங் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. மற்றபடி வந்து ஃபிட்டு சூப்பருங்க. நான் ஒரு தடவை கூட அட்ஜஸ்ட் பண்ணல. மொத்தம் வியர் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னும் போது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதெல்லாமே அல்டிமேட்டாக தான் இருக்குது. இது வரைக்கும் ஒரு தடவை கூட அட்ஜஸ்ட் பண்ணலைங்க. மொத்தம் ரெடியும் முடிச்சாச்சு. ஓகே. மொத்தம் இது வந்து ஒரு கேஷுவல் யூஸ்க்கு, அந்த பார்ஷியல் இன் இயர் இல்லாட்டி ஹாஃப் இயர் இந்த டைப் ஆஃப் பட்ஸ் கேட்டவங்களுக்கு 1000 ரூபாய் கீழே இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு மட்டும்தானே தவிர மற்றபடி வரதும் இல்லை. ரைட்டா? ஓகேங்க. பரட்டா.